visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட், அதாவது வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பேரம்பாக்கம் இங்க இருக்கிற ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்க போறோம். இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கு வீற்றிருந்த பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் பேரம்பாக்கத்துல பிரதான சாலையிலேயே கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரம் ஒன்று இருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனா முதல்ல ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம், அதுக்கு அடுத்து ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. அதுக்கு அடுத்து பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை பார்க்க முடியும். அந்த மண்டபத்துல பெருமாளோட மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு கருடாழ்வார் சன்னதியை பார்க்க முடியும். மூலஸ்தானம் போற வழியிலேயே மேல்புறமா ஒரு வடகலை திருமண் ஸ்ரீசோதனத்தை பார்க்க முடியும். அதுக்கு 2 பக்கமும் சங்கு சக்கரத்தை வச்சிருக்கா. அதுக்கு 2 பக்கத்துல 2 கருடாழ்வார் விக்கிரகத்தை பார்க்க முடியும். அங்கே பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். அதுல 2 தூண்ல ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட விக்கிரகத்தை கீழ்ப்பக்கத்துல அப்படியே பதிச்சிருக்கா. அதுக்கு அடுத்து உள்ள ஒரு 4 கால் மண்டபத்துல முதல்ல கிழக்கு நோக்கிய ஒரு விக்கிரகம் வந்து கௌஸ்துகர் அவரோட விக்கிரகம். தெற்கு நோக்கிய விக்கிரகங்கள் என்னென்னு பார்த்தா ஸ்ரீ நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், நாகருக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் இவா எல்லாமே தெற்கு நோக்கி காணப்படுறா. பக்கத்திலேயே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கை கூப்பிட்ட மாதிரி மேற்கு நோக்கி காணப்படுறார். இந்த கோவிலோட கர்ப்ப கிரகம், அதாவது மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி ரொம்ப அருமையா அமைச்சிருக்கா. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல கோவிலோட மூலவரான ஸ்ரீ வைகுண்ட பெருமாள், இவரை ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாள்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அமர்ந்த கோலத்துல ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட காணப்படுறார். அதே மூலஸ்தானத்துக்குள்ள உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் தன்னோட துணைவிகளான ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். இப்ப சொன்ன மூலஸ்தானத்துக்குள்ளேயே ஆண்டாள் நாச்சியாரோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை பார்க்க முடியும். பக்கத்திலேயே ஸ்ரீ கமலவல்லி தாயாரோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். ஆனா ஸ்ரீ கமலவல்லி தாயாரோட சன்னதி வெளிப்பக்கத்துல அமைச்சிருக்கா. உற்சவமூர்த்தி விக்கிரகம் தான் இங்க மூலஸ்தானத்து உள்ள இருக்கு. பக்கத்திலேயே வந்து ஸ்ரீ விகானசர், விகானசரை தவிர ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் இவாளோட விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு மேடை மேல வச்சிருக்கா. இந்த கோவிலோட வெளிப்பிராகாரத்துல மேற்கு நோக்கி ஒரு சன்னதி இருக்கு. மேற்கு நோக்கி இந்த சன்னதியோட பேரு சஞ்சீவனி பீடம். இந்த சஞ்சீவனி பீடத்துல ஆஞ்சநேய சுவாமியோட விக்கிரகத்தை பார்க்கலாம்னு சொல்றதை விட பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகா இருப்பார். அதுக்கு பக்கத்திலேயே வெளிப்பிராகாரத்துல வடக்கு நோக்கி ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில, அதே சன்னதியில பின்பக்கமா, அதாவது தெற்கு நோக்கி ஸ்ரீ யோக நரசிம்மரையும் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து உள்ள சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா இதுதான் இந்த கோவிலோட தாயாரோட சன்னதி. தாயாரோட பேரு ஸ்ரீ கமலவல்லி தாயார். ஸ்ரீ கமலவல்லி தாயார் தன்னுடைய கிழக்கு நோக்கிய சன்னதியில அமர்ந்த கோலத்துல காணப்படுறார். இது வந்து தாயாரோட சன்னதியா இருந்தாலும் தாயாரோட உற்சவர் விக்கிரகத்தை வந்து மூலஸ்தானத்துல மூலவர் பக்கத்திலே வச்சிருக்கா. இப்ப சொன்ன கமலவல்லி தாயாரோட கிழக்கு நோக்கிய சன்னதி மாதிரியே இன்னொரு கிழக்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரோட சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நின்ற கோலத்துல காணப்படுறார். கடைசியா ஆண்டாள் நாச்சியாரோட கிழக்கு நோக்கிய சன்னதி பத்தி சொன்னேன். அதுக்கு அடுத்தது தெற்கு நோக்கிய ஒரு அறை இருக்கு. அந்த அறை வந்து வாகன அறை, வாகன மண்டபம்னு சொல்லலாம். அதுல வந்து கோவிலோட வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சு மூடி வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து தெற்கு நோக்கிய இடத்துல யாகசாலை அமைஞ்சிருக்கு கோயிலோடது. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு தெற்கு நோக்கிய சன்னதி தான் ஸ்ரீ விகானசரோட சன்னதி. ஸ்ரீ விகானசர் எப்பவுமே பூர்வாச்சாரியரா கருதப்படுவார். ஸ்ரீ விகானசர் சன்னதிக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான சன்னதியாகும். இதுவும் தெற்கு நோக்கி அமைஞ்ச சன்னதி தான். இந்த தெற்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா இது ஸ்ரீராமரோட சன்னதி. ஸ்ரீராமரோட விக்கிரகத்தை தவிர இங்க சீதை, லக்ஷ்மணர் இவாளோட விக்கிரகங்களும் தெற்கு நோக்கி இருக்கு. பக்கத்திலேயே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அதே சன்னதியில மேற்கு நோக்கி காணப்படுறார். இந்த கோயில் வந்து ரொம்பவும் பழமையான கோயில்னு சொல்றா. அதாவது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. இது வந்து அபிமான ஸ்தலம் அப்படின்னு இதை வந்து அழைக்கிறா. அதை தவிர இங்க இருக்கிற முக்கியமான இது என்ன விசேஷம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்திரீ தோஷ பரிகார ஸ்தலமாகும். அதாவது பெண்கள் தோஷத்தால பாதிக்கப்பட்டவா வந்து இங்க மூலவரான வைகுண்ட பெருமாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி துளசி மாலை போட்டு வழிபட்டா அந்த பெண் சாபம் நீங்கும். இந்த கோவிலை கவனிச்சுட்டு வர மாமாவோட பேரு ராகவ பட்டாச்சாரியார்.
ராகவ பட்டாச்சாரியாரோட ஃபோன் நம்பர் வந்து 9445291855. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராகவ பட்டாச்சாரியாரோட வீடும் பக்கத்திலேயே தான் இருக்கு. கோவில்லேருந்து 2வது வீடு அவர் வீடு. இங்கேருந்து வந்து இந்த கோயிலுக்கு போய் பார்க்க போறவா, கோயில் மூடி இருக்குன்னு திரும்பி வர வேண்டாம். அவர் ஃபோன் பண்ணா அவரே வந்து கோயில தொறந்து காட்டுவார். இந்த கோயில பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.